தலைப்பு சும்மா வந்ததில்லை, என்னென்னமோ தலைப்பு யோசிச்சுட்டு இருக்கும்போது இசையுடன் சேர்ந்து வந்த தலைப்பு சபாஷ் நாயுடு. இவர் நான் என்ன சொன்னாலும் சபாஷ், இவர் என்ன சொன்னாலும் நான் சபாஷ். ராஜ்கமல் காத்திருந்து கால் ஷீட் வாங்க வேண்டிய அளவுக்கு தன்னை வளர்த்து கொண்ட அந்த கதாநாயகிக்கு எங்கள் வணக்கங்கள். ஸ்ருதி அவர்கள், இன்னைக்கு சத்தியமா என்ன சொல்றதுன்னு தெரியல. தேங்க்யூ பாப்பா. இந்த இடத்திற்கான வாடகை என்னடா பணம் பேசுகிறோமே அப்படின்னு நினைக்க வேணாம். இன்னும் நிறையா பணம் இங்கே குவிய வேண்டும். அதற்கு ஒரு முதல் மூலதனமாக அனைவருக்கும் வணக்கம். இதை கீத்துக்கொட்டாயாக இருந்து நான் பார்த்திருக்கிறேன். பிறகு கட்டடமாக மாறியது, மறுபடியும் இந்த மாதிரி இருக்கு. இன்னும் இது ஒரு உயர்நிலைக்கு வந்து பார்த்துட்டு தான் நாங்கள் அடுத்த வேலை பார்க்கறதுங்கிற முடிவில் இருக்கோம் எல்லாருமே. நாசர் அவர்கள் சொன்னார்கள், இது படத்தின் டைட்டிலாக என்ன தெரியாதுன்னு. படத்தின் டைட்டில் இந்த அரங்கத்தை குறிக்கும் தெரியும். யாருன்னு தெரியுதா? திருப்பி வர்றது நான் சொல்லுகிறேன் யார் என்று. ஒரு குடும்பம் திரும்பி இங்கே குடி வரப்போவது ஒரு குடும்பம். அந்த குடும்பமாக நான் அதை பார்த்துருக்கேன். அதை மீண்டும் அதுவாக செய்ய வேண்டும் என்பதற்காக ஒரு முதல் முழக்கம் இது. அவ்வளோதான். இன்னும் நிறைய நடக்கும். இங்கே சகோதரர் இளையராஜா அவர்கள் வந்து ரசிகர்களில் ஒருவராக கைத்தட்டி கொண்டு சிரித்து கொண்டிருக்கிறார். அந்த நிலையை இழக்காமல் இருப்பதனால தான் இன்னும் அந்த ஜுவாலை எரித்து கொண்டிருக்கிறது. முதலில் உங்களுக்கு என்ன படம் எடுக்க போறேங்கிறத நான் இன்னும் சொல்லலை. அதை உங்கள் முன்னால் வெளியிடுவதில் பெரும் மகிழ்ச்சி எனக்கு. இங்கே நாங்கள் எடுக்க போகும் படத்தின் தலைப்பு, அது சொன்னாலே விஷயம்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிடும். இங்கே உங்கள் முன்னால் தலைப்பு சும்மா வந்ததில்லை, என்னென்னமோ தலைப்பு யோசிச்சுட்டு இருக்கும்போது இசையுடன் சேர்ந்து வந்த தலைப்பு. சகோதரர் இளையராஜா அவர்கள் இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு ஒரு தலைப்பு சொன்னார். எல்லாருக்குமே பிடிக்கிற மாதிரி இருந்தது அந்த தலைப்பு. அதை நாங்கள் வச்ச டைட்டிலை விட நல்லா இருந்தது, அதனால ஒத்துக்கிட்டோம். கதாநாயகியை அறிமுகப்படுத்துவதில் ராஜ்கமல் பெருமை கொள்கிறது. ராஜ்கமல் காத்திருந்து கால் ஷீட் வாங்க வேண்டிய அளவுக்கு தன்னை வளர்த்து கொண்ட அந்த கதாநாயகிக்கு எங்கள் வணக்கங்கள். ஸ்ருதி அவர்கள், படத்திற்கு தலைப்பும் இசையும் எனக்கு முழு பலவமாக இருக்கும் திரு இளையராஜா அவர்களை பல தொழில்நுட்ப கலைஞர்களுடன் சேர்ந்து பணியாற்றுவதன் மூலம், முக்கியமாக அந்த திரைக்கதையை இவங்க கூட எல்லாம் சேர்ந்து செய்கிறது மூலம் நான் மெருக இருக்கிறேன். என் எழுத்து மெருக இருக்கிறது. நடிகர் சங்க கட்டடத்தை எழுப்ப வேண்டும் என்று கொள்கையாக வைத்திருந்த நடிகர் சங்கத்தினருக்கு இங்கே கட்டடத்தையே எழுப்பி ஒரு விழா நடத்தி கொண்டிருக்கேன். எனது அருமை சகோதரர் கமல் அவர்கள் நீடூழி வாழ்க, நீண்ட ஆயுள், நிறை செல்வம், ஓங்கு புகழ் பெற்று மேலும் மேலும் நீடூழி வாழ்க என்று வாழ்த்துகிறேன். சபாஷ் நாயுடு. சபாஷ் நாயுடுன்னு நான் சொன்னேன். செப்பண்டி அது எதை இவர் சொல்றாரு? சபாஷ் வந்து நீங்க தானே சொல்லணும். சபாஷ் இவர் நான் என்ன சொன்னாலும் சபாஷ், இவர் என்ன சொன்னாலும் நான் சபாஷ். எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு சத்தியமா என்ன சொல்றதுன்னு தெரியல. தேங்க்யூ பாப்பா.
you've given me life, art, cinema, music. And எனக்கு இன்னைக்கு வந்து அவ்வளோ பெருமையாக இருக்குது to be your daughter and to finally be working with Raj Kamal Films as a heroine. It's full circle and thank you. And thank you for making this an auspicious. அப்போ வந்து பூஜை அதெல்லாம் நம்ப மாட்டாரு, பட் இன்னைக்கு நம்ம இந்த இடத்துல இந்த படம் ஆரம்பிக்கிறோம் with such goodwill, with so much love. I think it's the greatest blessing for our project. எல்லாருக்கும் வணக்கம். Thank you. இந்த இடத்திற்கான வாடகை என்னடா பணம் பேசுகிறோமே அப்படின்னு நினைக்க வேணாம். இன்னும் நிறையா பணம் இங்கே குவிய வேண்டும். அதற்கு ஒரு முதல் மூலதனமாக இந்த பணமெல்லாம் உங்களுக்கு இல்லை. இந்த விழா உங்களுக்கு 1 கோடி ரூபாயை சம்பாதித்து கொடுத்திருக்கிறது. அதை வழங்குவார் லைகா மொபைல் சுபாஷ் அவர்கள். இங்கே கௌதமியும் இருந்திருக்கணும். ஆனால் சென்னை நகர டெம்பரேச்சருக்கு நிகரான டெம்பரேச்சர் கிட்டத்தட்ட அவங்களுக்கு இருக்கு, வைரல் ஃபீவர். அவர்களுடைய வாழ்த்தும் இங்கே இருக்கிறது. நன்றி, வணக்கம். எல்லோருக்கும் வணக்கம். ஒரே ஒரு விஷயம் பண்ணணும்னு தோணுது சார். தேங்க்யூ ஸோ மச். இவர் பற்றி சாரை பற்றி எல்லாருக்கும் தெரியும். பியாண்ட் தட் இந்த கலை குடும்பம் நடிகர் சங்கம் எப்போவுமே ஒற்றுமையாக இருக்கணும்னு எங்களுக்கு முதல்லேருந்து ஊக்கம் கொடுத்துட்டு இருந்தார். இந்த பாதை இப்படி தான் நீங்கள் பண்ணணும், சேலஞ்சஸ் நிறைய வரும், பட் பண்ணுறது நல்ல விஷயம் அப்படின்ட்டு கமல் சார் வந்து எங்கள் எல்லாருக்கும் ஊக்கம் கொடுத்துருக்காரு. இன்றைக்கி வந்து இந்த அமைப்பு பார்த்துட்டு இங்கே இருக்கிற பக்கத்து வீட்டு ரெசிடென்ட்ஸ் எல்லாம் பயந்துட்டாங்க, என்னடா திடீர்னு கட்டடம் வந்துருச்சு அதுக்குள்ளன்னு. இல்லை, இது வெறும் ஒரு ஆரம்ப விஷயம். இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பாசிட்டிவ் ஃபீல் கொடுத்துருக்கு எங்களுக்கு. வந்து அந்த நம்பிக்கை 100% வந்துருச்சு சார், இந்த கட்டடம் வரும். ஸோ ஐ தேங்க் சுபாஷ் கரன் சார், ஐ தேங்க் his company Laika for this noble gesture. Definitely it will be utilized in the most righteous way for the building. Thank you so much sir. God bless you. ரொம்ப ரொம்ப நன்றிங்க. திரு கமல்ஹாசன் அவர்கள் இந்த இடத்தில் தன்னுடைய படத்தின் அறிமுக விழாவை நடத்த வேண்டும் என்று தன்னுடைய ஆசையை வெளிப்படுத்திய பொழுது, சார் ரொம்ப வெயில் காலமாக இருக்க, இன்னும் நாங்கள் அந்த இடத்தை சமன்படுத்தலை, எப்படி சார்? இல்லை இல்லை, அது நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் அனுமதி மட்டும் கொடுங்க அப்படின்னாரு. சார், யாருக்கு யார் அனுமதி கொடுப்பது? இது அவரின் இடம், அவர் விளையாடிய இடம், அவர் உடற்பயிற்சி செய்த இடம், அவர் நடனம் கற்றுக்கொண்ட இடம். நான் யார் அனுமதி பெறும்? சார், நீங்க தாராளமா பண்ணிக்கோங்க சார் அப்படின்னா சொல்றாரு. இந்த இடம் ஒரு நடிகர் சமூகத்தில் எந்த ஒரு விழாவோ எந்த ஒரு வைபவமோ நடக்க வேண்டும் என்றால் அது இந்த வளாகத்தில் தான் நடக்க வேண்டும். அதற்கு நான் ஒரு தொடக்கமாக இருக்கிறேன் என்றார். அவர் சொன்னார், நான் சின்ன வயசுல இருந்து நடிச்சுக்கிட்டே இருக்கேன், ஆனா நம்ம எல்லாருமே ஒன்னா இருந்தது கிடையாது. இனிமேலையாவது நம்ம எல்லா வேற்றுமைகளையும் மறந்து நம்ம ஒன்னா இருக்கணும், வரணும், ஆடணும், பாடணும். அதுக்கு தாங்க என்னுடைய இந்த விழாவை நான் எங்க வேணாலும் நடத்திப்பேன். நான் ஒரு 5 நட்சத்திர ஹோட்டல் நடத்தலாம், இல்ல ஒரு சினிமா திரையரங்கு நடத்தலாம். ஆனால் இங்கு நடத்துவதற்கான நோக்கம் இந்த நடிகர் சமூகம் ஒன்றாக இருக்க வேண்டும். எனதருமை பிள்ளைகளை, எனதருமை தம்பிகளை நான் கேட்டுக்கொள்கிறேன். இன்று நாம் அந்த வேற்றுமைகளை அறித்திருந்து ஒரு கரமாக நிற்போம். நமக்கு பல கடமைகள் இருக்கின்றன. அந்த கடமைகளை நிறைவேற்றுவதற்கு, நம் உரிமைகளை பெறுவதற்கு இது ஒரு தொடக்கமாக இருக்கட்டும். இந்த இடத்தில் இந்த விழா நடந்தது எங்களுக்கு கட்டிடம் கட்டி முடித்தது போலவே ஒரு உணர்வு ஏற்பட்டது. திரு கமல்ஹாசன் அவர்களுக்கு எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றி. உங்கள் நல்லெண்ணங்களுக்கு
நாங்கள் இப்பொழுதும் உங்களுக்கு துணை நிற்போம். அதுபோலவே எங்கள் வளர்ச்சிக்கும் என்றும் நீங்கள் எங்களோடு இருப்பீர்கள். நெஞ்சார்ந்து நன்றியும் வணக்கமும் அன்பும் கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.